प्रह्लादलाददारी हिरण्याकशिपूर्वक्षः शीलताङ्कानकालये इतो नरसिंह परतो नरसिंहो यतो यतो यामि ततो नरसिंहो बहिर्नरसिंहो हृदये नरसिंहो नरसिंहमदीं शरणं प्रपद्ये तव करकमलवरे नाकाम् अद्भुतशृङ्गां दलिता हिरण्यकशिपु तनुभृङ्गां केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह जय नरहरि जय नरहरि जय नरहरि जय नरहरि जय भक्त प्रह्लाद जय प्रह्लाद महाराज जय भक्त प्रह्लाद जय प्रह्लाद महाराज जय जय प्रभुपाद 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 जय श्रील प्रभुपाद जय जय प्रभुपाद 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 जय श्रील प्रभुपाद विघ्न विनाशा सिंधे भगवान की जय भक्त प्रहलाद की जय प्रहलाद महाराज की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जनता गौर प्रेमानंदे हरि हरि बोल हरि बोल। हरे कृष्णा माता हरे कृष्णा उत्तम माता जी। वीरं महाविष्णुं शततं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युर्नमाम्यहम् श्रीनरसिंह जय नरसिंह जय जय नरसिंह प्रह्लादेशे जय पद्ममुख पद्मभृङ्गा हरि बोल हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா பாடிட்டேன் பாட்டு பாடி போடுங்க மாதாஜி இதுல நீங்க. கண்டிப்பா மாதாஜி இன்னைக்கு இந்த பாட்டு பாடிட்டு அப்புறம் எப்படி ஆர்த்தி பண்ணணும் எல்லாமே வந்து ஒரு போஸ்டரா போடுவாங்க மாதாஜி. கிளாஸ் முடிச்சோம்னா ஷேர் பண்றோம் மாதாஜி. தேங்க்யூ. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? மாதாஜி. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தமிழ் செல்வி மாதாஜி, சாந்தி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு பகவத்கீதா 5வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் பதம் 2 வந்து பகவான் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாஸ்யः கர்மயோகश्च சந்நியாஸ்யः கர்மயோகश्च சந்நியாஸ்யः கர்மயோகश्च நிஷ்ரேயசகராவுபௌ நிஷ்ரேயசகராவுபௌ
निःश्रेयसकरावुभौ निःश्रेयसकराव उभौ तयोस्तु कर्म सन्न्यासात् तयोस्तु कर्म संन्यास्ता तयोस्तु कर्म सन्न्यासात् तयोस्तु कर्म संन्यासात् तयोस्तु कर्म सन्न्यासात् तयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते कर्मयोगे कर्मयोगो विशिष्यते कर्मयोगे विशिष्यते कर्मयोगो विशिष्यते कर्मयोगे विशिष्यते श्रीभगवानुवाच श्रीभगवान् उवाच सन्न्यासः कर्मयोगश्च सन्न्यासः कर्मयोगश्च निःश्रेयसकरावुभौ निःश्रेयसकराव उभौ तयोस्तु कर्म सन्न्यासात् तयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते कर्मयोगे विशिष्यते हरे कृष्ण सती राघवन माताजी वासिக்கிறீங்களா ஸ்ரீ பகவானு பதம் 2 ஹரே கிருஷ்ண ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்மயோகஸ்ய நிஸ்ரேயஸ்ஸகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. மங்களாச்சரணம் போலாம். எல்லாருமே சேர்ந்தே வந்து மங்களாச்சரணம் பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே शून्यवादी हास्यादि देशतारी श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद द्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 5வது அத்தியாயம் வந்து நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ இன்னைக்கு நம்ம அதோட 2வது ஸ்லோகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா பிரபு? ஹரிசங்கர் பிரபு. மாதாஜி. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலுரைத்தார். செயலை துறத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவதே சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. சோ நேத்து வந்து நம்ம கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது பார்த்துட்டு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னையோட இதுக்கு போலாம். சோ நேத்து வந்து அர்ஜுனன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து அவர் இருக்காரு. அவர் கேக்குறாரு, என்ன கேக்குறாருன்னா, கிருஷ்ணா நீ இதெல்லாம் சொன்ன கர்மத்தை அதாவது செயல்களை துறக்க சொன்ன, அதுக்கப்புறமா பக்தி தொண்டுல அதை செய்ய சொல்ற, நான் இப்ப என்னதான் செய்யறது, இதுல எதுதான் டாப் மோஸ்ட், எதுதான் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியோட இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து வந்து அர்ஜுனர் வந்து கேக்குறாரு. சோ கேள்வி வந்து நேத்து கேட்டாச்சு. இன்னைக்கு அப்ப பகவான் பதில் சொல்லணும்ல. சோ பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே வந்து முக்தியை கொடுக்கும். அதாவது செயலை துறக்கிறதும் சரி, இல்ல பக்தியுடன் நம்ம அந்த செயலை செய்யறதும் சரி, ரெண்டுமே வந்து உனக்கு முக்தியை கொடுக்கும். ஆனா இது ரெண்டுல வந்து டாப் மோஸ்ட் எது அப்படின்னு சொன்னா, பக்தி தொண்டுல நீ செயலை செய்யறதுதான் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பகவான் வந்து அந்த கிளாரிட்டியை வந்து கொடுக்குறாரு. சோ இதுக்கு நமக்கு ஆச்சாரியர் நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு
நமக்கு சாஸ்திரத்துல வேற என்ன எங்கெங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல வந்து பார்க்கலாம். சோ இதுல வந்து இப்ப பகவான் பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறமா நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இதுல என்ன நமக்கு இன்னும் எக்ஸாம் டீடைல்ஸ் வந்து இதுல நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செயல்கள் வந்து செய்யாம நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாது, டெஃபினட்டா இருக்க முடியாது. இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம். ஆனா அந்த 5-10 நிமிஷமும் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சோ இதுக்கு நம்ம ரிஷபதேவர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரிஷபதேவர் யாருன்னு. இதுக்கு முன்னாடி நமக்கு கிளாஸ்ல வந்து அவங்க எல்லாம் நிறைய பேர் மாதாஜி பிரபுஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ரிஷபதேவர் வேற யாரும் இல்ல, நம்ம பகவானோட ஒரு அவதாரம் தான். சோ இங்க ரிஷபதேவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் பசங்களுக்கு வந்து சொல்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. சோ ஜஸ்ட் லைக் தட், இப்ப பேரண்ட்ஸ் இந்த காலத்துல வந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். டே டு டே லைஃப்ல நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட எப்படி இருக்கிறாங்க, குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க, எந்த மாதிரி பதில்கள் சொல்றாங்க, இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குருவா வந்து இங்க அவங்க அப்பா ரிஷபதேவர் வந்து பசங்க கிட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனித உடல் வந்து, அதாவது பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த மனித உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிருகங்களை மாதிரி வாழ்றதுக்கு இது கொடுக்கப்படல. ஜஸ்ட் சென்ஸ் என்ஜாய்மெண்ட். மிருகங்களும் நம்ம செய்யற எல்லாத்தையுமே செய்யும். சோ அதுக்காக ஒரு அனிமலிஸ்டிக் லைஃபா வந்து வாழ்றதுக்காக இந்த உடலை வந்து நமக்கு வந்து பகவான் வந்து கொடுக்கல. சோ இந்த உடலுக்கு எதுக்காக இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும், பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், ஹை ஆஸ்டரிட்டியோட நம்ம இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த உடலை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயங்கள், அதாவது தபசியம், இந்த செல்ஃப் டிசிப்ளின், பகவானுக்கு பக்தி தொண்டு, இது என்ன செய்யும்? இது வந்து மிருகங்களால செய்ய முடியாது, இதை இந்த மனித உடல்ல மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க ரிஷபதேவர் வந்து அந்த பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. சோ இதுல இன்னும் மேலும் என்ன சொல்றாரு, நமக்கு பர்போர்ட்ல நம்ம வந்து உள்ள போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நுணம் பிரவத்தக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிச்சயமாக அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ யார சொல்றாங்க? அப்ப என்ன சொல்லலையா, யாரையோ சொல்றாரு ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்மளதான் சொல்றாரு, வேற யாரையுமே அவர் சொன்னார். சோ அந்த நிச்சயமாக பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, குருத்தே விக்ரம, அதாவது தவறான செயல்களை மீண்டும் மீண்டும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். நம்ம தான் அது, நமக்கு தெரியுது இது தவறுன்னு தெரியுது, இது நம்மள கை கொடுக்காதுன்னு தெரியுது, இது நமக்கு எந்த ஃபேவரபிளான ஒரு நல்ல கதியையும் இது காட்டாதுன்னு தெரியுது. இருந்தாலும் தெரிந்தும் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தவறான செயல்களை வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 3rd சாப்டர்ல வந்து நம்ம வந்து இந்த கர்மம், அக்கர்மம், விகர்மம், இந்த மாதிரி நிறைய செயல்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதை வந்து எப்படி செய்யணும், செய்யக்கூடாது, இது என்ன, இது என்ன இல்ல, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தோம். சோ இதுல வந்து விகர்மா அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்கள், சாஸ்திரத்துல அந்த செயல்களை வந்து செய்யாதன்னு சொல்றாங்க, அதுதான் வந்து விகர்மம். சோ யார் ஒருத்தங்க ஜட உலகத்துல வந்து என்ன அதாவது இங்க இருந்து என்ன வந்து முக்தி கொடுத்து என்ன அனுப்பாதோ, திரும்ப திரும்ப என்ன பந்தப்படுத்துமோ, அந்த அத்தனை செயல்களையுமே வந்து விகர்மம், அதாவது சாஸ்திரத்துக்கு புறம்பானது மட்டும் கிடையாது. இந்த செயல்களை செஞ்சா இது வந்து எனக்கு புண்ணியத்தை கொடுக்கும், இந்த செயல்களை செஞ்சா அது வந்து பாவத்தை கொடுக்கும். இப்ப புண்ணியத்தையும் பாவத்தையும் மட்டும் செஞ்சுட்டு நம்ம அதை வந்து அதை ரெண்டையும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நம்ம கிருஷ்ணர் ஆட் பண்ணலாம், பட் ஸ்கிப் பண்ணலாம். பட் கிருஷ்ணர் ஆட் பண்ணாம ஒரு புண்ணிய செயலையோ பாவ செயலையோ நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம நிச்சயமா அதை அனுபவிக்கிறதுக்காக, ரிட்டர்ன் நமக்கு அதை நம்ம என்ஜாய் பண்றதுக்காகவோ இல்ல சஃபர் பண்றதுக்காகவோ நம்ம வந்து இங்க வந்து பிறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ யாருக்கு முக்தி வேணுமோ அவங்க இந்த பாவ செயல்களோ புண்ணிய செயல்களோ ரெண்டையுமே அவங்க வந்து செய்யறது இல்ல. சோ அப்ப அவங்க செயல்கள் செய்யாம இருப்பாங்களா? இப்ப நமக்கு டவுட் வந்திருக்கும், அப்ப செயல்களே செய்யாம இருக்கிறதா? இப்ப நிறைய பேர் ஞானிஸ் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை படிச்சிருவாங்க, இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓ அப்ப நம்ம செயல்கள் செய்யாம இருக்கணும், நம்ம செய்யாம இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பட் எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? முடியாது. ஏன்னா இந்த ஆத்மாவோட கேரக்டர் வந்து எதையாவது செய்யணும், அது ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாலிட்டி. அதால வந்து ரொம்ப டல்லா ரொம்ப நேரம் அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டு இல்ல டிவியை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படி உட்காரவே முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு அதுக்கு சர்வீஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பட் நம்ம அதோட சர்வீஸை வந்து தவறா யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றோம்? மெட்டீரியலா யூஸ் பண்றோம், இவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். பட் ஆத்மாவோட நித்திய சுரூபம் வந்து பகவானுக்கு அது வந்து சேவை பண்றது. சோ இப்ப இந்த ஞானிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க,
ஓ நம்ம செயல்கள் செய்யக்கூடாது, அப்ப நம்ம செயல்கள் செய்யாம இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பகவானே அந்த இடத்துல மறந்துடுறாங்க. அது யாரு? கிருஷ்ணர். அப்படி யாருமே இல்லையே, அது ஒரு அருவமான சக்தி. அப்ப நான் இந்த செயல்களை செய்யாம இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் போய் அந்த ஜோதியில போய் ஐக்கியமாயிடலாம். அங்க போய் நான் சும்மா உட்காந்துக்கலாம். அந்த பிரம்ம ஜோதியில ஐக்கியமாயிட்டு நான் அங்க போய் சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தப்பான ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்துக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? நம்ம நிலை அது இல்லையே. இப்ப நம்ம இந்த ஊர்ல இருந்து, அதாவது நம்ம எல்லாருமே வந்து சொந்த ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம். இப்ப கத்தாருக்கே வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப நிறைய பேர் இப்ப ஹரிகீர்த்தன் பிரபு எல்லாம் கத்தார்லயே வேலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்களுக்கு எப்பதான் வந்து நம்ம பேசினாலும் நான் திரும்ப வந்து பாரத வருஷத்துக்கு வரணும், நான் இங்க வந்து சர்வீஸ் பண்ணணும், இங்க வரணும் அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கு. சோ நேத்து கூட கிளாஸ்ல வந்து நமக்கு சொன்னாங்க, என் குரு வந்து சொன்னனாலதான் நான் வந்து இங்க இருக்கேன். ஸ்டில் இன்னும் வந்து இங்க இருக்க சொல்லியிருக்காங்க, கத்தார்ல இங்க சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பிரபு கூட சொன்னாங்க கிளாஸ்ல. சோ சிமிலர்லி என்னதான் வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போனாலும் பேக் டு நம்மளோட இதுக்கு வரணும்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி நம்ம பிரம்ம ஜோதியிலே போய் கலந்தாலும் எவ்வளவு நாள் அப்படியே இருக்க முடியும்? திரும்ப நம்மளோட ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன? ஆக்டிவா இருக்கிறது, அடுத்தடுத்த சர்வீஸ் பண்றது. சோ அப்ப அதோட பேக் டு அந்த இதுக்கு அது வரணுமே. அப்ப அதால அங்க இருக்க முடியாது. சோ அப்ப அந்த ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தப்பான ஒரு செயலை செஞ்சு ஒரு தப்பான ஒரு இடத்துல தப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இததான் வந்து யாரு பண்றாங்கன்னா ஞானிஸ் வந்து பண்றாங்க. சோ இது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப அவங்க வந்து இங்க வந்து பிறக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்திரியை பிரயத்தித்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நம்ம புலன் சுகத்துக்காக செயல்களை வந்து செய்யறாங்க. நம்ம ஆத்மாக்கு தேவைப்படுற செயல்களை வந்து அவங்க வந்து செய்யல. சோ அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி ஃபெயில் ஆயாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்லா படிச்சு பாஸ் ஆகணும். ஆனா இப்போ நம்ம திரும்பவும் என்ன செய்யறோம்? தப்பான செயலை ரொம்ப கரெக்டா செய்யறோம். புலன் சுகத்துக்காக ஒரு செயலை செய்யக்கூடாதுங்கிறாங்க, ஆனா அதை தான் செய்வேன் நம்ம வந்து கரெக்டா செய்யறோம். சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மறுபடியும் பிறந்துக்கோங்க, மறுபடியும் நம்ம வந்து பிறக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படுறோம். சோ இததான் வந்து ரிஷபதேவர் என்ன சொல்றான்னா அவன் நிச்சயமா அவன் வந்து பைத்தியக்காரன் தான், தவறான செயல்களும் அவன் திரும்ப திரும்ப செய்யறான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ அப்ப நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். அப்ப நம்ம வந்து நமக்கு தானே அப்ப செல்ஃபா செயல்கள் செய்யக்கூடாது, அப்ப சொசைட்டியோட நன்மைக்காக நம்ம செய்யலாமா? நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தானே செய்யறோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, சஃபர் ஆகுறாங்கல்ல, நம்ம அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நம்மள வந்து பந்தப்படுத்தும். அன்லெஸ் அதுலயும் நம்ம வந்து பகவான் ஆட் பண்ணல, கிருஷ்ணரோட திருப்தி அதுல இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி செயல்களும், அதாவது உலக நன்மைக்காக நான் செய்யறேன், நான் வந்து என் ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு இது கிடைச்சிச்சு, சோ அப்ப நான் வந்து இங்க 4 பேர் சாப்பிடாம இருக்காங்க, இந்த ஆர்ஃபனேஜ்ல போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் நம்ம யோசிக்கிறது இட் இஸ் நைஸ், இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனா அது வந்து டாப் மோஸ்ட் கிடையாது. சோ அப்ப அதுவும் நம்மள வந்து பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதுல யார் இப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் இல்லாதவங்க. சோ யாருக்கு அந்த ஆத்ம ஞானம் இல்ல? ஆத்மானா வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், நம்ம வந்து பகவானோட சர்வெண்ட், பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும். இந்த ஆத்ம ஞானம் யாருக்கு இல்லையோ அவங்கதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செயல்களை வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப இங்க பிறந்து வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈவன் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து 10வது கேண்டோல கூட இதை வந்து தேவர்கள் வந்து மென்ஷன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பகவானை வந்து குளோரிஃபை பண்ணி ப்ரேயர் பண்றாங்க. பகவானை வந்து அப்படியே குளிர வைக்கிறாங்க, பகவான் பிறக்க போறாருன்னு இவங்களுக்கு சந்தோஷம், பகவான் வராரே அப்படின்னப்போ பகவானை குளோரிஃபை பண்ணி நிறைய ப்ரேயர்ஸ் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்து மனதிலும் சரி புத்தியிலும் சரி எதுலையுமே தூய்மை இல்லாதவங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சொந்த இச்சைக்காக புலனின்பத்துக்காக அவங்க வந்து இங்க இருந்து போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உனக்கு அவங்க சர்வீஸ் பண்ணலையே, அந்த முக்தி கொடுக்கக்கூடிய அந்த முகுந்தனுக்கு அவங்க வந்து சர்வீஸ் பண்ணலையே, அப்போ அவங்க பண்ற ஆக்ஷன் என்ன? நெட் ரிசல்ட் வந்து 0 தான். இப்ப நம்ம மேக்ஸ்லயே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் அங்க வந்தா கரெக்டா அந்த ஆன்சர் வந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு என்ன சொல்லணும்னா அதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நான் அந்த ஸ்டெப்ல போய் நின்னுடுவேன் அப்படின்னு நம்ம வந்து நிக்க முடியாது. அப்ப உள்ள இருக்க அத்தனையுமே பிளண்டர் ஆச்சுன்னா அவங்க கேட்பாங்கல்ல எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு? வராதே, 5 + 1 6. இல்ல சார் நான் வந்து அதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன் மைனஸ் பண்ணேன், இப்படி எல்லாம் நம்ம அங்க வந்து கதை சொல்ல முடியாது. சோ அதே மாதிரி இங்க வந்து தேவர்களும் அதை வந்து
இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யறவன் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், பகவான் வந்து இவ்வளவு 4 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, பிரதினீய வாய பரம் வாசுதேவ. அதாவது அன்லெஸ் நம்ம வந்து பகவானோட திருப்திக்காக நம்ம பக்தி தொண்டு பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த ஜடபந்தம், இந்த ஜட லோகத்துல இருந்து நம்மளால கண்டிப்பா விடுதலை அடைய முடியாது, முக்தி பெற முடியாதுன்னு நமக்கு தெரியும். இன்னும் நமக்கு என்ன தெரியும்னு சொன்னா, அகம் சர்வசிய பிரபவோ, அதாவது எல்லாமே பகவான் கிட்ட இருந்துதான் வருது, எல்லாமே அவரோடது, எல்லாமே அவரோடதுன்னு தெரியும், எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியும், இன்க்ளூடிங் நானும் அவர்கிட்ட இருந்து. எல்லாமே அப்படின்னு சொன்னா நானும் தானே, நானும் உட்பட எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வரும். சோ அப்ப அவர் தான் வந்து அங்க ப்ரொப்ரைட்டர், அவர் தான் ஓனர்னு சொல்லும் போது நம்ம அப்ப யாரை திருப்திப்படுத்த இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஓனரை தான் திருப்திப்படுத்தணும். ஓனருக்கு இது பிடிக்கலன்னா அந்த செயலை வந்து நமக்கு செய்ய வேண்டாம். இப்ப ஓனர் சொல்றாங்க இதை சமைச்சு கொடு, இல்ல இந்த வந்து இன்னைக்கு போய் இந்த கிளையண்ட்டை பார்த்து இந்த வேலையை செய்யணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை தான் செய்யணும். இல்ல சார் அதை நான் நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நான் வந்து சாம்பார் செஞ்சு தரேன் நம்ம வீட்டுல சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் நம்ம சொல்ல முடியுமா? அவங்க இன்னைக்கு ரசம் பண்ணுன்னு சொன்னா, இல்ல நான் இன்னைக்கு சாம்பார் தான் பண்ணுவேன், ரசத்தை நான் அடுத்த வாரம் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓனரோட சாட்டிஸ்பாக்சன் என்னவோ அந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக நம்ம வேலை செய்யணும். அதே மாதிரி இப்ப நமக்கு தெரியுது, அகம் சர்வசிய பிரபோ, எல்லாமே அவர் தான் காரணம், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. சோ அப்ப நம்ம யாரோட திருப்திக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம்? அதை மறந்து, கிருஷ்ணரை மறந்து, சுத்தி இருக்க எல்லாரோட திருப்திக்காகவும் நம்மளோட சுய புலன் திருப்திக்காகவும் நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப இந்த மாதிரி செயல்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்மள பந்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப மேலும் 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 இந்த சரீரத்தை வந்து இந்த ஜட உலகத்துல வந்து பந்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்சாச்சு. கிருஷ்ணர்ட்ட அர்ஜுனர் கன்ஃபியூஷனோட கொஸ்டின் கேக்குறாரு. கிருஷ்ணரும் சொல்றாரு, எந்த செயலை செஞ்சாலும் அதை பக்தி தொண்டோட செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம நேத்து கூட நம்ம கிளாஸ்ல நிறைய டவுட்ஸ் வந்துச்சு, மாதாஜி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, பிரபு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அப்ப நம்ம வந்து இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா? காட்டுல போயிருந்து தவம் பண்ணணுமா? இல்ல நான் வேலையை விட்டுட்டு போயிடணுமா? குடும்பத்தை விட்டுட்டு போயிடணுமானா நம்மளால 2 நாள் கூட அப்படி இருக்க முடியாது. எத்தனை பேரால அப்படி இருக்க முடியும்? இப்ப இங்க இந்தியால பார்த்தோம்னா வெயில் பயங்கரமா வந்து மண்டைய பொளக்குது, அவ்வளோ வெயில். நம்மளால இந்த பாடியில நம்ம வீட்டுல இருக்க ஏசி ஆன் பண்ணி உட்கார்ந்து இருந்தா கூட உட்கார முடியல. நம்மளால எப்படி காட்டுல போயிருந்து தவம் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட ஏதோ ஒரு இதுல வந்து நம்ம பந்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நமக்கு வீட்டுல ஒரு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அவங்க கிட்டதான் நமக்கு வரும். இப்ப 5 நிமிஷம் சண்டை போடலாம் அம்மா கிட்ட, மறுபடியும் 10ஆவது நிமிஷம் வயிறு பசிக்கும் போது போய் அம்மாவை தான் கேட்கணும். சோ அதுக்கும் நம்ம பந்தப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கிளிக் ஆகி உட்கார்ந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ நம்மளால அது பண்றது கஷ்டம். நமக்கு வந்து அவ்வளவு வைராக்கியம் கிடையாது. அந்த மார்கட வைராக்கியம், நம்மளோட வைராக்கியம் அப்படின்னா மங்கியோட வைராக்கியம்னு வாங்க, மார்கட வைராக்கியம். அது வந்து பார்க்க வந்து ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையும் திறந்துகிட்டு காட்டுல இருக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனா அது எப்பவுமே அது மனசுக்குள்ள அது ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுது. அது வந்து நான் ட்ரெஸ் போடல, அப்படியே சுத்திக்கிட்டு இங்க இருந்து அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு எல்லாம் தாவிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப பாக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் லைக் துறவிகளும் அப்படித்தானே இருக்காங்க காட்டுல, அவங்க பாட்டுக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறாங்க, சாப்பிடாமலும் இருக்கிறாங்க, அப்ப இந்த குரங்கும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம். ஆனா அந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நான் இதை சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுறது, இந்த குரங்கோட நான் என்ஜாய் பண்ணிட்டேன், நாளைக்கு அந்த குரங்கோட நான் போகணும். சோ நம்ம வைராகியம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அன்டில் நவ் நம்ம வைராகியம், நிறைய விஷயங்கள் நம்ம வைராகியம் வந்து இந்த மார்கட வைராக்கியமா தான் இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, எல்லா செயல்களையுமே வந்து நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணி என்னோட திருப்திக்காக செய், பக்தி தொண்டுல செய்யு சொல்றாரு. சோ அதை எப்படி செய்யலாம்? அப்ப நான் வீட்டுல இருந்து அதை செய்ய முடியாதா? செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டா நம்மளால செய்ய முடியும். இப்ப வீட்டுல வேலைக்கு போறவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஏத்தவாறு எந்தெந்த எல்லா செயல்களையும் எப்படி கிருஷ்ணரோட டச் வச்சுக்கலாம். இப்ப மாதாஜிஸ் வந்து வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல வந்து செய்யக்கூடிய செயல்களை எப்படி கிருஷ்ணரோட டச் வச்சுக்கலாம். இப்ப காலையில எழுந்து நம்ம வந்து ஆபீஸ் போறோம், இல்ல குழந்தைங்களுக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல, எனக்கு இது வேணும், எனக்கு நேத்து நான் இதை சாப்பிட்டேன், இன்னைக்கு இதை பண்ணலாம், என் பசங்களுக்கு இதை பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு இல்லாம, நான் குளிச்சுட்டு காலையில ஃபர்ஸ்ட் நான் பாலை காய்ச்சி கொண்டு கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா? கிருஷ்ணருக்கு முதல்ல நான் ஆர்த்தி பண்ணிட்டு இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவரையும் எழுப்பிடலாமா? சோ இந்த மாதிரி
இப்ப ஒரு தானமே நம்ம பண்றோம்னு சொன்னா, கிருஷ்ணர் எனக்கு இத கருணையோட கொடுத்தாரு, அதை நான் 4 பேருக்கு நான் ஷேர் பண்றேன். எனக்கு கிடைச்ச அந்த கருணையை நான் ஷேர் பண்றேன். எனக்கு கிடைச்சிச்சு நான் மட்டுமே வச்சுப்பேன் அப்படின்னு வச்சுக்கூடாது. சோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம இருந்த இடத்துல இருந்து கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மத்த யுகங்கள்ல மாதிரி அவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தவம் பண்ண. ஈவன் ஹிரண்யகசிபு இன்னைக்கு நரசிம்மர் அவதாரம் பண்றாரு. ஹிரண்யகசிபு அசுரன் தான். நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம், அவன் அசுரன், அவனால அங்க அவன் அப்படி இருந்தான். நம்மளும் இப்ப அதே நிலைமையிலதான் இருக்கும். நம்ம நமக்கும் ஹிரண்யகசிபுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. மேபி பெரிய பல்லு இல்லாம இருக்கலாம், பெரிய அந்த ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் இல்லாம இருக்கலாம். ஆனா ஹிரண்யகசிபு மனசுல எவ்வளவு அந்த கிரீடினஸ் அது எல்லாமே இருந்து, பொறாமை இருந்து, அது எல்லாமே நமக்கும் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட எல்லா செயல்களையும் வீட்டுல இருந்தபடியே, இல்ல நம்ம வீட்டுல இல்ல நான் ஆபீஸ் போறேன், இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த செயல்களை இப்ப நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த படிப்பை நான் யூஸ் பண்றேன், இதை யூஸ் பண்ணி நான் எப்படி கிருஷ்ணா கான்சியஸ்ல ஏதோ ஒரு சர்வீஸா நான் பண்ண முடியும். நான் இவ்வளவு படிச்சேன்னு சொன்னா என் கிருஷ்ணருக்கு திருப்தி ஆகுமா, இந்த மார்க்கு என் கிருஷ்ணருக்கு திருப்தி ஆகுமா, இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம கிருஷ்ணரை டச் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்லோகத்துல அதோட எசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் ரன் அவே ஃப்ரம் யுவர் டியூட்டிஸ். உன் கடமைகள்ல இருந்து நீ ஓடாத, ஆனா ரன் அவே ஃப்ரம் த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பந்தத்துல இருந்து நம்ம அட்டாச்மெண்ட்டை நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டுதான் நம்ம போகணும். இது என்னது, எனக்கு கொடுத்தாங்க, நான் மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற அந்த நான் எனக்காக நான் செய்யறேன், என் பிள்ளைங்களுக்காக செய்யறேன், இந்த இதை விட்டுட்டு என் கிருஷ்ணருக்காக நான் செய்யறேன், என் குருவுக்காக நான் செய்யறேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜனக மகாராஜாவா நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி கூட கிளாஸ்ல இந்த ஸ்டோரியை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஜனக மகாராஜா இப்ப 3.3 சாப்டர்ல 20th ஸ்லோகத்துல கூட கம்ப்ளீட் பகவத்கீதால பாருங்களேன், பகவான் ஒரே ஒரு ராஜாவை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு, அதுவும் ஜனக மகாராஜா தான். அப்ப see how great he is ன்னு பாருங்களேன். அந்த ஜனக மகாராஜாவை யோசிக்க சுகதேவ கோஸ்வாமியும் மத்த முனிவர்களும் எல்லாருமே சேஜஸும் சேர்ந்து போகும்போது, இவரு ராஜபோகத்துல தழைச்சு போய் இருக்காரு. இவரு ராஜாவாச்சு, இவர்கிட்ட போய் நான் என்ன பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இவர் என்ன எனக்கு சொல்லி தந்துட முடியும் இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல போய் அங்க நிக்கும் போது அரண்மனையே பத்தி எரியுது. இப்ப நமக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஒரு பெண்ணை தொலைச்சா கூட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். என் பெண்ணை அவங்கதான் எடுத்திருக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் நமக்கு டவுட் வரும், தம்பியோ தங்கச்சியோ அவங்க யாராவது எடுத்துட்டாங்களான்னு. ஆனா இங்க அரண்மனையே பத்தி எரியுது. அவர் அப்படியே சாந்தமா எந்த சலனமும் இல்லாம இருக்காங்க. அவரை டவுட் பண்ணி போன மத்த முனிவர்கள் கூட ஒரு சலனப்பட்டு ஓடுறாங்க, பயத்துல அங்கேயும் இங்கேயும் தெரிச்சு ஓடுறாங்க. இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு டவுட் அங்க ரைஸ் ஆகுது. சோ அவர் அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை, அவர் ராஜாவா இருக்க சொல்லியிருக்காங்க, அந்த ராஜாவோட போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும், அந்த சத்திரியா அந்த டியூட்டி, ராஜாவா மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பகவானை பத்தின அந்த ஞானத்தை கொடுக்கணும். சோ அத அவர் செய்யறாரு. அந்த கடமையையும் விடல, அந்த கடமையில எப்படி பகவான் ஆட் பண்ணி அவரோட அந்த விஷயங்களை அவர் செய்யறாரு. ஆனா நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி, நானா இருந்தா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, முதல்ல இங்க யார் வேணாலும் இருங்க, இல்லைன்னா இருங்க, எதையோ பண்ணுங்க, நான் ஓடுறேன்டான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஓடி போயிருப்பேன். பட் இந்த இடத்துல கிருஷ்ணரை நம்ம எந்த இடத்துலயுமே நான் ஆட் பண்ணல. நான் என் கிருஷ்ணர் காப்பாத்துவார். இப்ப பாருங்களேன், குந்தி தேவி கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீ எந்த கஷ்டத்தை வேணாலும் கொடு, ஆனா நீ ஏன் கூட இரு. எந்த கஷ்டத்தை கொடுத்தால், குந்தி தேவிக்கு வராத கஷ்டம் நமக்கு வரல. குந்தி தேவி சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவரை இன்னொரு ராஜா வீட்டுல தத்து கொடுத்துடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் பண்றாங்க, ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. ஆம்பளை பசங்க 5 பேரை வச்சுக்கிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்பவும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. எந்த குழந்தைய என்னைக்கு கொல்ல போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நாடை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க. ஒரு ராஜா வீட்டு குழந்தை குந்தி தேவி, ஷீஸ் a devotee. பிளஸ் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாம், இல்ல அவங்க பசங்க கிட்ட சொல்லி இவங்க எல்லாரையுமே நீ கொன்னுடு, ஷூட் அவுட் பண்ணிடு, இவங்க யாரும் வேணாம், இப்படி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கேட்ட ஒரே விஷயம், நீ எந்த கஷ்டத்தை வேணாலும் கொடு, ஆனா நீ என்னோட இரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மள எத்தனை பேர் நம்மளால இது முடியும்? கண்டிப்பா என்னால முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், என்னால முடியாது. ஏன்னா நான் இன்னும் அட்டாச்மெண்ட்ல தான் இருக்கேன். சோ அப்ப என்னோட செயல் என்னை இன்னும் பந்தப்படுத்தி இன்னும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல போட்டுக்கிட்டே தான் இருக்க போகுது.
சோ இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. சோ நம்மளோட எல்லா செயல்களையுமே நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, டாப் மோஸ்ட் வந்து எந்த செயலை செஞ்சாலும் பக்தி தொண்டோட செய்ய சொல்றாரு கிருஷ்ணர். சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டே டு டே லைஃப்ல இப்ப நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிஞ்சோன்னா எல்லாருமே அவங்களோட அன்றாட டெய்லி ரொட்டீன் வேலை என்னவோ அந்த வேலையை நம்ம பார்க்க போயிடுவோம். சோ இன்னையில இருந்து நம்ம எந்தெந்த செயல்களை செஞ்சாலும் அதுல எப்படி நம்ம கிருஷ்ணரை ஆட் பண்ணலாம்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணி கிருஷ்ணரோட திருப்திக்காக அந்த செயலை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆச்சாரியர் வந்து முடிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி கிருஷ்ணா. ஒரே இடத்துல மட்டும் ஒரு பாயிண்ட் டக்குன்னு எடுத்துக்க முடியல. எந்த இடம்னா, இந்த பகவான் வரப்போறாருன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, பகவான் வரப்போறாரு பகவான் வரப்போறாருன்னு. அப்ப அடுத்த லைன்ல சொல்லும் போது இந்த மேக்ஸ் கணக்கை பத்தி சொல்லி தேவர்கள் சொல்றாங்க இவங்க எல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த 2 இடத்துல எடுக்க முடியாது. அது எப்படி மாதாஜி இருக்கு? பிரபு அவங்க வந்து அதாவது 5வது கேண்டோல வந்து நான் ஸ்லோகா நம்பர் கூட சொல்றேன். சாரி 10th கேண்டோல பார்த்தோம் அப்படின்னா 2nd சாப்டர்ல வந்து தேவர்கள் வந்து குளோரிஃபை பண்ணி பாடுவாங்க பகவான் வரப்போறாரு அப்படிங்கிறப்ப பிரைஸ் பண்ணி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பாடும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ இவ்வளவு கிரேட், உன்னோட அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நீ இவ்வளவு பண்ற, நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ற, இவ்வளவு கருணையோட இருக்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ற. சோ யாருக்கு வந்து இந்த கருணை தெரியாம அவன் வந்து தப்பு பண்றான். இப்ப கரெக்டா இல்லையா? இப்ப நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு தெரியும் நம்ம அப்பா வந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு, இது நமக்கு வந்து தெரியும். இப்ப 4 குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுல 2 பேருக்கு தான் தெரியும். 2 பேர் என்ன பண்ணுவாங்க, இவர் என்ன ப்ரொடெக்ட் பண்றது, நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க மாட்டேனா? எல்லாரும் அப்பா சொல் பேச்சு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப நமக்கு வந்து தெரியுது, தேவர்களுக்கு தெரியுது. இப்ப நாரத முனிவர் வந்து சொல்றாரு, மத்தவங்களுக்கு சொல்றாரு, அதை எல்லாருமே உள்ளபடி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? கிடையாது. சோ இது ஞானபூர்வமா தெரியுது, ஆனா அதை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல, அதை அப்படியே விட்டுடுறாங்க. சோ இப்ப நமக்கு தெரியும், நமக்கு இப்ப மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா 2+1 3ன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து பிளண்டரான மிஸ்டேக்க பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். சோ அததான் வந்து தேவர்கள் சொல்றாங்க, இது எல்லாமே தெரியுது, ஞானிகள் வந்து ஆனாலும் இந்த தவறுகளை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மேம். மாதாஜி நீங்க 3rd சாப்டர் அந்த சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், அதை கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியும்? விக்ரம விக்ரமன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, பாவ செயல் புண்ணிய செயல், அதை கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? எஸ் மாதாஜி. விக்ரமா அப்படின்னு சொல்லும் போது சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்கள், சாஸ்திரம் வந்து அந்த செயல்களை வந்து அங்கீகரிக்கல, அது வந்து வேண்டாம், அது தவறு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஆனா இப்ப நிறைய பேர் என்ன இப்ப ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துக்கு புறம்பானது மட்டும் இல்ல, விக்ரமா செயல்கள் மட்டும் இல்லாம எந்தெந்த செயல்கள் என்ன பந்தப்படுத்தும், அதாவது இது வந்து எனக்கு புண்ணியத்தை சேர்க்கும், இது எனக்கு பாவத்தை சேர்க்கும், இந்த 2மே என்ன மறுபடியும் இங்க பந்தப்படுத்தும், அந்த செயல்களையும் நான் செய்ய மாட்டேன்னு துறக்குறாங்க. விக்ரமா மட்டும் இல்ல, அவங்களுக்கு கர்மாவும் செய்ய வேண்டாம், அகர்மாவும் செய்ய வேண்டாம், விக்ரமாவும் செய்ய வேண்டாம், எந்த செயல்களுமே எனக்கு செய்ய வேண்டாம்னு துறந்துடுறாங்க. சோ அப்ப அப்படி எவ்வளவு நாள் இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த நேச்சர், அந்த ஆத்மாவோட நேச்சர் அது இல்லையே. சோ அப்ப அதால அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றோம். நம்ம செயல்கள் செஞ்சா அந்த செயல்களை நம்ம எப்படி வந்து நல்லபடியா செய்யலாம் அப்படிங்கறதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் நமக்கு வந்து சொல்றாரு, எப்படி செய்யணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தேனு மாதாஜி. இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒரு ரூம்ல 5 மணி நேரம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இல்ல 10 மணி நேரம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இல்ல 1 மாசம் நீ ஒன்றும் பண்ணாத இந்த வீட்டுல, அப்படியே சும்மா இருன்னு சொன்னா ஈஸியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு ஜாலியா இருக்கும், 3 நாளுக்கு ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதே இது நீங்க 1 மாசம் இல்ல 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட யூ டூ சம்திங், ஏதோ ஒன்று சமையல பண்ணிட்டு, வீடை பெருக்கிட்டு, சாமி கும்பிட்டு, தையல் ஏதாவது பண்ணிட்டு, டிவி பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் பாசிபிள். கரெக்டா இல்லையா? ஒன்றும் இல்லை, நடக்கிறதே யோசிச்சுக்கோங்களேன். உங்களால 1 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட நடந்துடலாம், ஆனா 1 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்க முடியுமா? எது கஷ்டம்?
ஒரே இடத்துல 1 மணி நேரம் நிக்கிறது கஷ்டமா இல்ல 1 மணி நேரம் நடந்துட்டு இருக்கிறது கஷ்டமா? நிக்கிறது தான் கஷ்டம். எஸ், பிகாஸ் த ஆத்மா இஸ் டைனமிக். த ஆத்மா இஸ் டைனமிக். அது வந்து ஒரு டேபிள் சேர் போன்ற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கிறது. த ஆத்மா இஸ் ஒரிஜினலி டைனமிக். பகவானுக்கு சேவை செய்யறதுக்குன்றது தான் பகவானுக்குள்ள இருந்தே வெளியில வந்தது. ஸோ அதோட தன்மை எப்படி நெருப்போட தன்மை வந்து சூடு, ஐஸோட தன்மை ஜில்லு அப்படின்னு இருக்கோ, டியூப்லைட்டோட தன்மை கூலிங்கா லைட்டு அப்படின்னு இருக்கோ, அது மாதிரி ஆத்மாவோட தன்மை வந்து ரொம்ப டைனமிக். இட் வில் பி ஆல்வேஸ் ஒர்க்கிங். ஸோ அதை வந்து நீங்க வேலை இல்லாம அதை வந்து பிடிச்சி வைக்கிறதுன்றது ஆர்டிஃபிஷியலா பண்ற மாதிரி. அதாவது பூனை மரம் ஏறுறது வந்து நேச்சுரல். பட் ஒரு நாயை வந்து ட்ரெயின் அப் பண்ணி கஷ்டப்பட்டு அதை மரம் ஏற வைக்கலாம், பை ப்ராக்டிஸ் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? பட் அது வந்து அதோட நேச்சுரல் இல்லை. இதே இது நீங்கள் பூனை விட்டிங்கன்னா அது நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்க வேண்டாம். ஒரு 2 மாதம் குழந்தை கூட டக்க டக்கான்னு ஏறிடும் பூனை ஒரு மரத்து மேலே. ஏன்னா அதுக்கு நேச்சுரல், பகவான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி பகவான் ஆத்மா வந்து டைனமிக்காக படைச்சிருக்காரு. நம்ம வந்து எதையும் செய்யாமல் நம்ம வந்து இருக்கிறதுன்றது வந்து அன்நேச்சுரல் திங் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை தான் இங்கே சொல்கிறார். ரெண்டுமே ஓகே தான், பட் இருந்தாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். வேறஸ் பகவானுக்கு சேவை செய்து நம்ம பகவான் கிட்ட போகிறதுன்றது சுலபமான வழி. ரசரணி, ஆமா ரைட், உன் ட்ராக்ல தானே வந்துட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. இல்ல நீ ஒன்னு சொல்லி அவங்க ஒன்னு கேட்க, நான் மூணாவதா வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு ஒரு டவுட். ஓகே, தேங்க்ஸ் பிரபுஜி, தேங்க்ஸ். ஹரி ஹரி ஓம் தத் சத். வேற யாரோ ஏதோ கேட்டாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பிரணாம்ஸ். எஸ் மாதாஜி. ரிஷபதேவரை பத்தி மாதாஜி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி பிரகலாத் மகாராஜ் கூட 7.6.1 ஸ்ரீமத் பாரதத்துல தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றார், இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலை நான் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னு கேட்டா, கிடைத்ததற்குரிய இந்த மனித உடல் மற்றவதை போல நிலையற்றது என்றாலும் இந்த மனித உடலில் தான் நாம் பக்தி தொண்டு செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா. I added one point, Prabhuji, with your permission. ஹரி ஹரி. ஸோ இன்னைக்கு நரசிம்மதேவோட ஜெயந்தி. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். ஓகே, நரசிம்மர் வந்து எப்படி நிறைய அவதாரம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கோ, நரசிம்மரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பக்தர்களை பாதுகாக்கிறது. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பக்தர்கள் வந்து பாதுகாக்கிறது அவரோட வேலை, பக்தியை பாதுகாக்கிறது. அப்புறம் அவரோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னங்களை வந்து தீக்கிறது. இன்ஃபேக்ட் விநாயகர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, விக்ன அப்படின்னு சொல்லிட்டு, விக்னங்களை தீக்கக்கூடிய விநாயகர் அப்படின்ட்டு. அந்த விக்னங்களை தீக்கக்கூடிய விநாயகருக்கு அந்த பவரை கொடுத்தது வந்து நரசிங்கதேவ் கொடுத்தாரு. ஒரு வாட்டி பிள்ளையார் வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கும் போது கருணையோட நரசிம்ம பகவான் வந்து அந்த ஒரு பவரை வந்து விநாயகருக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால தான் நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது பிள்ளையாரை வச்சு விக்னங்கள்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது நரசிம்மரோட விசேஷம். இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. மேபி இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது ஒரு கிளாஸ் உங்களுக்கு லிங்க் ஏதாவது கொடுப்பாங்க, சான்ஸ் கிடைச்சதுன்னா அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, வேற ஏதாவது? சொல்லுங்க ரத்தி விலாசினி மாதாஜி. நீங்க கூட வா பிரபு. ஆக்சுவலா இன்னைக்கு நரசிங்க சதுர்தசினால இன்னைக்கு ஏதாவது விரதம் இருக்கணுமா, எப்படி இருக்கணும், வேற ஏதாவது ஆஸ்டரிட்டி ஃபாலோ பண்ணணுமா இன்னைக்கு? எஸ் விவிதா மாதாஜி, என்ன பிளான்? ஹரே கிருஷ்ணா பிரபு. யா பிரபு, இன்னைக்கு ரத்திவிலாசினி மாதாஜி கேட்டதுக்கு சொல்றீங்களா பிரபு? இல்ல, ஜெனரலா நரசிம்ம சதுர்தசிக்கு நம்ம என்ன கைடன்ஸ் இன்னைக்கு எங்க கொடுக்குறோம்? இல்ல நான் சொல்லவா? ஈவினிங் ஆரத்திக்கு மட்டும்தான் வந்து பிளான் பண்ணோம். ஆரத்தி பண்றதுக்கு நம்ம டாக்குமெண்ட் ஒன்னு கொடுக்கலாம்னு சொன்னீங்க பிரபு. சரி, நீங்களே சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கலாம். ஓகே, விரதம் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சன்செட் வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? சந்தி பொழுது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இங்கே கத்தாரில் வந்து 6:05 கிட்டத்தட்ட அந்த டைம் வருது, 6 மணிக்கு. ஸோ நரசிங்கதேவ் அப்போ தான் பிறக்கிறாரு தூண்ல இருந்து.
ஓகே. ஸோ எல்லாரும் அந்த டைமுக்கு அவங்கவுங்க நேரத்தில், உங்கள் டைம் 6 மணி, எங்கள் டைம் 6 மணி, அந்த மாதிரி நீங்கள் வந்து நரசிம்மர் வீட்டில் படம் இருந்தால் நரசிம்மருக்கு தீபாராதனை காமிக்கலாம், கற்பூரம் காமிக்கலாம், நெய் தீபம் காமிக்கலாம், ஊதுபத்தி காமிக்கலாம், பூ காமிக்கலாம், சென்ட் இருந்தால் சென்ட் கொடுக்கலாம் நரசிங்கதேவுக்கு. ஓகே. ஸோ சாமரா இருக்கிறவங்க சாமரா, அப்புறம் பீகாக் ஃபேன், மயில்பீலி இது ஃபேன் இருந்தால் மயில்பீலி ஃபேன், இந்த மாதிரி என்ன நீங்கள் ஜென்ரலாக பண்ணுவீங்களோ வீட்டில் தீபாராதனைக்கு அந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கி நரசிம்மருக்கு பண்ணலாம். இன்கேஸ் நரசிம்மர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிருஷ்ணர் தான் இருக்காருன்னா கிருஷ்ணரை வந்து நினச்சிக்கோங்க, நரசிம்மருக்கு கொடுக்குறதா கிருஷ்ணருக்கு கொடுங்க, இல்லைன்னா ராமர் இருந்தால் ராமருக்கு கொடுங்க. ஓகே. ஸோ ஹி வில் டேக் நரசிம்ம பாவத்துல இருந்து அவர் எடுத்துப்பாரு. ஓகே. நம்ம பாவம் தான் பேசுறீங்க. யாராவது ஒருத்தர். ஓகே. ஃபர்ஸ்ட் சாந்தா மாதாஜி சொல்லுங்க, அப்புறம் ரேணுகா மாதாஜி. யா, காலையிலேயே நான் ஆரத்தி எடுத்தேன். கிருஷ்ணரோட படம் தான் இருந்தது. சாயந்தரமா ஒரு வாட்டி பண்ணுங்க, என்னப்பா சாயந்தரம் 6 மணிக்கு இன்னொரு வாட்டி பண்ணுங்க. எஸ் ரேணுகா மாதாஜி, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. பானக்கங்க, எலுமிச்சம்பழம் பானக்கம் தான் முக்கியம் நரசிம்மருக்கு. நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. பானக்கம் இன்னைக்கு கலக்கலாம், வெல்லம் போட்டு, எலுமிச்சம்பழம் போட்டு, கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு, கொஞ்சம் லேசா புளி போட்டு, சில பேர் போடுவாங்க, சில பேர் போடுறது இல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நரசிம்மருக்கு வந்து பானகம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இஞ்சியை நல்லா அரைச்சு, ஒரு 100 கிராம் 200 கிராம் இஞ்சியை நல்லா அரைச்சு ஜூஸ் எடுத்து, அந்த ஜூஸ்ல வந்து ஒரு 4-5 தேக்கரண்டி வந்து தேனை கொஞ்சம் விட்டு, அதுக்கப்புறம் அன்குலா நீங்க இருக்கியா, வேற என்ன போடுவாங்க அதுல? ஹலோ, ஹரே கிருஷ்ணா. அந்த தீர்த்தம் நரசிம்மர் கோயில்ல கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்க? தேனு, இஞ்சி ஜூஸ், லெமன் இஞ்சி, லெமன் இஞ்சி ஊற்றி போட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா. ஆனா அதை வந்து 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ்லாம் குடிக்கூடாது. தீர்த்தம் மாதிரி கிருஷ்ணருக்கு ஒரு நரசிம்மருக்கு ஒரு 1/2 கப் ஆஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து அதை தீர்த்த மாதிரி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுவும் பண்றாங்க. ஸோ பானகமும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு பலகாரம், வடை ஏதாவது பண்ணும், பாயசம் ஏதாவது பண்ணணும்னா இன்னைக்கு வந்து அதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி மாதாஜி ஃபாஸ்டிங் பத்தி கேட்காங்கம்மா, உபவாசம் பத்தி கேட்காங்க. இல்ல, பானகத்துல ஏலக்காயும் போடணும் பிரபுஜி. ஏலக்காய் போடலாம், சுக்கு போடலாம். வெரி குட். அப்புறம் ஃபாஸ்டிங் வந்து நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக சொல்கிறோம் இல்லையா அனுகுலா, நான் தான் யோசித்தேன். ஸோ ஜென்ரலாக வந்து சன்செட் வரைக்கும், அதாவது 6 மணி வரைக்கும், சந்தி டைம் வரைக்கும் இந்த ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுவாங்க ஜென்ரலாக இன்னைக்கு பக்தர்கள். ஸோ நாங்கள் மேபி லேட்டாக சொன்னோம், மன்னிச்சுக்கோங்க ஃபாஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. ஸோ இருக்கிறவங்க இருக்க முயற்சி பண்ணுங்க. பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஃபாஸ்டிங் வந்து ஒரு 4-5 லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் வெறும் காத்து தான், சுவாசம் மூச்சு மட்டும்தான். இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை. 2வது லெவல் வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறது. அம்பரீஷ் எல்லாம் இருந்ததெல்லாம் வெறும் காத்து மட்டும்தான். இங்க பரமகருணா போன்ற உயர்ந்த பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பரமகருணா என்ன கிளாஸ் எடுத்தாங்க? நம்மளுக்கு எதுவும் கிளாஸ் எடுத்தாப்லையா விவேதா மாதாஜி? பரமா இல்லல, ஆஸ்பைரிங் அப்போ வந்திருந்தார் பிரபு. அஸ்பைரிங் அப்போ வந்திருந்தாங்க, ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா எல்லா ஏகாதேசிக்கும் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பாரு. ஸோ இது ஒரு லெவலு. அதுக்கு அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறது, விதைகள் அதிகமா இல்லாத பழங்களை எடுத்துக்கணும். இப்ப இந்த பப்பாயா, சாரி இந்த கொய்யா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விதை இருக்கும், மாதுளப்பழம், அதெல்லாம் தவிர்த்துட்டு வாழைப்பழம், மாம்பழம், அந்த மாதிரி கொஞ்சம் விதை கம்மியா இருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. பாலும் பழமும் இது அடுத்த லெவலு. அதுக்கு அடுத்த லெவல் வந்து அணுக்கல்ப பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லாஸ்ட் லெவலு. அணுக்கல்ப பிரசாதத்துல என்ன பண்ணலாம்னா, மரவள்ளிக்கிழங்கு, அந்த மாதிரி கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, ராஜ்கீரா, சிங்கோட ஆட்டா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு போன்ற விஷயங்களை வந்து தவிர்த்து எடுக்கலாம். இது வந்து அணுக்கல்ப பிரசாதம். இதுதான் லாஸ்ட் லெவல். ஸோ நம்மளோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால எது பண்ண முடியுமோ அதை வந்து அனுஷ்டானம் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி அனுஷ்டானம் வந்து ஏகாதசிக்கும் பகவான் அவதாரம் பண்ண எல்லா நாளுக்கும், உதாரணத்துக்கு
கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த உபவாசத்தை இருப்பாங்க. நரசிம்மர் வந்து சாயந்தரம் பிறக்கிறதுனால அவருக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும், ராமருக்கு வந்து மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, கௌரங்காவுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த டைமை மட்டும்தான் மாறும். பட் ஃபாஸ்டிங் இந்த ரேங்க்ல நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். 1 2 3 4 ரேங்க்கு நம்மளோட உடலுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட பக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரேங்க்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அனுக்குள்ள கரெக்டா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? சொல்லு. ஓகே ஃபைன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லபடியா பண்ணுங்க. சொல்லுங்க மாதாஜி. பிரபு, நான் வந்து மந்த்ராலயாவும் இது அகோபிலமும் போயிட்டு வந்தேன் பிரபு. சூப்பர் மாதாஜி. மந்த்ராலயில யார் இருக்கா மாதாஜி? ராகவேந்திரா இருக்காரு பிரபு. 2 அலங்காரத்திலையும் பார்த்தேன். என்ன அலங்காரமும் பார்த்தேன் பிரபு. யாரு ராகவேந்திரா? யாரு நம்ம மாதாஜி? ராகவேந்திரா பகவான் தான் பிரபு. எந்த பகவான்? நம்ம பகவான் தான் பிரபு. ராகவேந்திர சுவாமி வந்து பிரகலாதோட அவதாரம். பிரகலாத் மகாராஜ் வந்து ராகவேந்திர சுவாமியா வராரு. சரிங்களா? சோ இன்னைக்கு நரசிம்மர் அண்ட் பிரகலாத் வெரி டியர். சோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் ராகவேந்திர சுவாமி. ரொம்ப நல்ல விஷயம் மாதாஜி. தேங்க்யூ சோ மச். நம்ம எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு வந்தோம். என்ன சொல்லியிருக்காருன்னா கலியுகத்துல, ஏன்னா பிரகலாதெல்லாம் வந்தது சத்தியுகத்துல. ஸோ கலியுகத்துல வந்து ராகவேந்திர சுவாமி வந்து அவரோட ஜீவ சமாதியில கிட்டத்தட்ட 700 வருஷங்கள் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவர் 700 வருஷம் அங்க வந்து அந்த ஜீவ சமாதிக்குள்ளதான் இருந்து அவர் வந்து அவரோட பிளெஸிங்ஸ், அவரோட வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஓம் தத் சத். தேங்க்யூ சாந்தி மாதாஜி. ஸோ வேற ஏதாவது இருக்கா இன்னைக்கு நரசிம்மரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா? இன்னைக்கு நரசிம்மரை பத்தி நிறைய கிளாஸ் இருக்கும். இதே ஜூம் ஐடியில கூட நம்மளுக்கு கிளாஸ் இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி நம்ம காயத்ரி மாதாஜி அரேஞ்ச் பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஐடி வேணும்னாலும் நான் வந்து இன்னைக்கு இந்த ஐடியில இல்லை, வேற ஐடியில இருக்கேன். ஸோ 2-3 கிளாஸ் நடக்கிறது உங்களுக்கு ஐடி தரோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நரசிம்மரோட லீலைகள் பாகவதம்லாம் கேட்கணும்னா அதுல இருந்து கேட்டுக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் நீங்க ஆர்த்தி பண்ணிட்டு பட் உங்க நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மணி ரேஞ்சுக்கு மேலதான் வரும். ஏன்னா எங்களுக்கு அப்பதான் வந்து இங்க சந்தி ஆகும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி 9 மணி வாக்கில் ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வேணா உட்காந்து கொஞ்சம் பாகவதம், மோஸ்ட்லி பாகவதம் 7வது கேண்டோல இருந்து இன்னைக்கு படிப்பாங்க சாயந்தரம். முடிஞ்சவங்க இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அட்டன் பண்ணுங்க. நாங்கள் குரூப்ல வந்து மெசேஜ் போடுறோம் எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்கும் வைக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஹரி ஓம் தத் சத். தேங்க்யூ. ஹாப்பி நரசிம்ம சதுர்தசி. பக்கத்துல ஏதாவது நரசிம்மர் கோயில் இருக்கு, திவ்யதேசம் இருக்குன்னா போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒரு 1/2 மணிக்கூர் 1 மணிக்கூர் வண்டி கிண்டி எடுத்துட்டு போகணும்னாலும் முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க. ஓகே? எங்கேயாவது பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருந்ததுன்னா கொஞ்சம் துளசி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. வீட்டுல துளசி வழங்குறங்க. ஏற்கனவே நம்ம துளசி பத்தி கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்ல நாள்ல அந்த துளசியை பறிச்சு உங்க திருக்கையால அவனுக்கு வந்து மாலை போடுங்க. இன்னும் விசேஷமா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி ஏகாதேசி, இந்த மாதிரி பகவானோட பிறந்த நாள் எல்லாமே வந்து சேல் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் டிக்கெட் எடுக்கும்போது எல்லாம் 1 லட்சம் 1 லட்சம் இருந்தது, இல்ல 70,000 80,000 அப்படி இருந்தது. இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் சேல் இருந்தது. அப்ப அனுகூல மாதாஜிக்கு டக்குன்னு இப்ப எடுத்தேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணேன், வெறும் 25,000 ஏதோ இருந்தது ஒரு டிக்கெட்டு. டகார்னு போட்டு அப்புறம் மோட்சதாக்கும் சீப்பா இருக்கு, எடுக்கிறியா வரியா அப்படின்னா அவ்வளோ வரேன்னா. ஸோ 2 பேருக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டுட்டேன். இப்போ 5ஆம் தேதிக்கு அவங்க 2 பேரும் இங்க வராங்க. அப்போ ஒரு சேல் இருக்கும்போது, ஒரு ஆஃபர் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், கபால்னு போய் பிடிச்சிடுறோமா இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி பகவானோட அவதார தினங்கள் எல்லாமே ஜென்ம கர்மச்சமே திவ்யம். இந்த மாதிரி திவ்யமான நாட்கள் பகவான லீலை பண்ண இது. உதாரணத்துக்கு கோவர்தன் லீலை பண்ணதை கொண்டாடுவோம். தாமோதர லீலை, கிருஷ்ணருக்கு இடுப்புல கயிறு கட்டினதை வந்து நம்ம கொண்டாடுவோம். இதை மாதிரி பகவான் லீலை பண்ண, ராச லீலை பண்ண அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுவோம். ஸோ இந்த மாதிரி நாட்களை நம்ம கொண்டாடும் போது, பகவான் அவதாரம் பண்ண லீலை பண்ண நாட்களை நம்ம கொண்டாடும் போது
தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதிசோ அர்ஜுனா. இந்த உடலை நம்ம விட்டு போகும்போது நம்ம புனர்ஜன்மம் இன்னொரு ஜென்மம் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால இந்த மாதிரி நாட்கள்ல உபாசம் இருந்து நல்லா ஆரத்தி எல்லாம் பண்ணி பகவானோட கதையை வந்து இன்னைக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ஆஃபர். பகவான் வந்து அதீத கருணையோட இன்னைக்கு இருப்பாரு. ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஆஃபர் இருக்கும்போது கபால்னு பிடிச்சிடணும். இன்னைக்கு பண்ணக்கூடிய நாம ஜபம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமான பலனை கொடுக்கும். நார்மலா பண்ணா 1க்கு 1 தான் கொடுக்கணும், இன்னைக்கு 1க்கு 10 கொடுக்கும், இல்ல 1க்கு 100 கொடுக்கும். இந்த மாதிரி அவதார நிலையங்கள்லாம் அதிகமான பலன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அதிகமா நம்ம வந்து நாம ஜபம் பண்ணணும், அதிகமா பௌதிகத்தை பாகவதம் பண்ற புக்கை வந்து படிக்கணும், கேட்கணும். ஹரி கிருஷ்ணா. இதுதான் உண்மையான விரதம். ஓம் தத் சத். ஸோ யார் யாருக்கு சௌரியமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? பாகவதம் எந்த கேண்டோல நரசிம்மா? 7th கேண்டோல வரும் மாதாஜி. 7th கேண்டோல வருது. 7th கேண்டோ. பிரபுஜி, யா சொல்லுங்க. நம்ம வீட்டுல சரஸ்வர் படம் இருக்கு. காலையில நான் ஷேர் பண்ணிருந்தேன்ல குருஜி, அது அம்மா பண்ணதா பூஜை. அதுதான் நீங்க வெரி குட் சொல்ல வராங்க. சரஸ்வதி மாதாஜி, வெரி குட். காலையில தரிசனம் ஆயிடுத்து, ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அருமையா பண்ணிருக்கீங்க. சரஸ்வதி மாதாஜி at the age of 75, I think so, average. Okay, 82 குருஜி. 82 வயசுல காலையில எழுந்திரிச்சு குளிச்சு நரசிம்ம படத்துக்கு அட்டகாசமா அவங்க கையால ஒரு துளசி மாலையும் எடுத்து அப்படி போட்டுட்டாங்க. So she is very dear to us. Very good மாதாஜி. Okay, thank you. ஹரிபோ. உங்க மாட்டு பொண்ணு ஒரு நரசிம்மர் பைத்தியம் தெரியுமா உங்களுக்கு? நரசிம்மர்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இது எப்ப வந்தாலும் இங்க நரசிம்மருக்கு ஒரு மாலையை கட்டிட்டோ இல்ல நரசிம்மருக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துருவா. She likes நரசிம்மா very much. ஜெய் ஹோ. சொல்லுங்க. ஏகாதசி டுடே. ஏகாதசி விரதம் இருக்கலாம் மாதாஜி இன்னைக்கு. அனுகல்ப பிரசாதம் நூன் வரையிலும் ஏகாதசி ஃபாஸ்டிங். எஸ் எஸ் மாதாஜி, எஸ். சில பேர் சொல்றாங்க ஒன்லி கோயில்ல மாத்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கன்ஃபியூஷன். அது எப்படின்னா, இப்ப நரசிம்மரை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லார் வீட்லயுமே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? ஆமா. அதனால பிகாஸ் we are daily worshipping நரசிம்மா, then we should do the இது. இன் கேஸ் நம்ம நரசிம்மா வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா then we don't have to do. பட் நரசிம்மா வர்ஷிப் பண்றதுனால better to do அனுகல்ப ஃபாஸ்டிங். ஓகே, thank you. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சாண்ட் பண்ணுங்க. ரீகேப் பண்ணல நீ? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரீகேப் சொல்லவா? ரீகேப் சொல்லட்டுமா? இன்னைக்கு 5th சாப்டர் 2nd ஸ்லோகம். இதுல பகவான் சொல்ற மாதிரி இருக்கு. இதுல செயலை வந்து நம்ம துறவரம் மேற்கொள்றதும் பிளஸ் வந்து நம்ம செயலை பக்தி தொண்டோட செய்யறதும் ரெண்டுமே வந்து முக்தி அடையும், முக்தி நமக்கு தரும். அதுல எது சிறந்தது அப்படின்னா செயலை வந்து பக்தி தொண்டோட செய்யறதுதான் வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்ல கிருஷ்ணாவை எப்பவும் நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ற டெய்லி என்னென்ன செயல் பண்றோமோ எல்லாமே கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும், பிளஸ் வந்து நம்ம டியூட்டிஸை நம்ம கரெக்டா பண்ணணும், அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம விலகிடணும். அது மேம் அந்த மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, டு நாட் ரன் அவே ஃப்ரம் டியூட்டிஸ். அதை எப்பவுமே நம்ம கிருஷ்ணாவை நினைச்சிட்டு பக்தியோட செயல்படணும். அப்புறமா வந்துட்டு இது நான் இது அகம்பாவம் இருக்கக்கூடாது, பொறாம இருக்கக்கூடாது, செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும். எந்த கஷ்டம்னாலும் சாமி நம்ம கொடுத்தாலும் கிருஷ்ணா நம்மளோட இருந்தா நம்ம எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். Hare Hare. Thank you, Mataji. Yeah, recap should be like this, Mataji. Thank you. Hello. Thank you, Mataji. Hare Krishna, Prabhu. Krishna, thank you, Mataji. நம்ம இப்ப வாஞ்சகல்ப சொல்லிடலாமா? Yes. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय प्रेमानंदे हरि हरि बोल. विघ्नविनाशन देव भगवान की जय.